all, welcome to the channel Tech Code Talk. இன்னைக்கு வந்து நம்ம சால்வ் பண்ண போற லீட் கோட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் கேம் 2. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஜம்ப் கேம் 1 பத்தி நம்ம லாஜிக்கும் எப்படி கோட் பண்றோங்கிறத பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது இன்னும் செக் பண்ணலைன்னா அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஜம்ப் கேம் 2ல என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அரேல ஒரு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இனிஷியலா வந்து நீங்க 0th இண்டெக்ஸ் கிட்ட தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து என்னால 4th இண்டெக்ஸ், அதாவது லாஸ்ட் -1, அதாவது n-1 இண்டெக்ஸ்க்கு வந்து என்னால போக முடியும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. such that you can reach index n-1. ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து n-1 இண்டெக்ஸ்க்கு வந்து என்னால ஜம்ப் பண்ணி போக முடியும். பட் ஆனா எனக்கு எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ்ல நீங்க ரீச் ஆவீங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரிட்டர்ன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் டு ரீச் த இண்டெக்ஸ் n-1. ஸோ அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எனக்கு 2 இண்டெக்ஸ்ல இருந்து 4 இண்டெக்ஸ் வரைக்கும் என்னால் போக முடியும். பட் ஆனால் 2ல இருந்து 4 வரைக்கும் நம்ம போறதுக்கு வந்து எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் தேவைப்படுங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க நம்பர்ஸ் ஒன்னொன்னும் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் எவ்வளோ தூரம் என்னால் ஜம்ப் பண்ண முடியுங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ சப்போஸ் இங்கே 2 இருக்குது அப்படின்னா எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருந்து 2nd இண்டெக்ஸ் வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம லாஜிக் எப்படி கோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரோக்ராமோட லாஜிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து மினிமம் ஜம்ப் கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோங்கிற ஐடியா கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் லாஜிக் வந்து ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ அதனால நான் இப்போ வந்து அந்த லாஜிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ இனிஷியலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 2ல இருந்து நான் 4க்கு ரீச் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் பண்ணி என்னால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஜம்ப் கேம் 1ல பார்த்தீங்கன்னா ரீச் ஆக முடியுமா முடியாதாங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது பூலியன்ல ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருப்பாங்க, either it is true or falseன்னு சொல்லி. இதில் வந்து ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம வந்து வரி பண்ணிக்க வேண்டாம், ரீச் ஆக முடியுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் மூலியமாக நம்ம வந்து ரீச் ஆக முடியுன்றது கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இனிஷியலாக எனக்கு கவுண்ட் எவ்வளோன்றது தெரியுமா? ஜம்போட கவுண்ட்டு தெரியாது. ஸோ அதனால ஜம்ப் கவுண்ட் வந்து இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகே ஓகே இப்போ வந்து நான் 2ல இருந்து இண்டெக்ஸ் 0ல இருந்து இண்டெக்ஸ் 4 வரைக்கும் நான் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது எப்படி ஜம்ப் பண்ணி நம்ம ரீச் ஆக போகிறோங்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ 0ல இருந்து என்னால் 4க்கு போகணும், அதுதான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ 0ல என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து என்னோட கெப்பாசிட்டி வந்து 2 இருக்கனால என்னால் 2 இண்டெக்ஸ் வரைக்கும் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அதனால 0, அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் எங்கே ஜம்ப் பண்ணுவேன்? 2க்கு போயிடுவேன். 2ல எவ்வளோ இருக்குது? என்னோட கெப்பாசிட்டி 1 இருக்குது. ஸோ அதனால 2 + 1 என்ன? 3. அப்போ 1ல இருந்து 2 இண்டெக்ஸ்லேருந்து நம்ம எங்கே போயிடுவோம்? 3 இண்டெக்ஸ்க்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் 3 இண்டெக்ஸில் நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ? ஜம்ப் கெப்பாசிட்டி 1. அப்போ 3 + 1 என்ன? 4. அப்போ இங்கே 4 இண்டெக்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ டோட்டலாக இப்போ இங்கே எவ்வளோ ஜம்ப் கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்? 0லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4. ஸோ டோட்டலாக ஜம்போட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு 3 ஆகுது. கரெக்டாக? சப்போஸ் நான் வந்து இங்கே 0th இண்டெக்ஸ்ல இருந்து 0லேருந்து 4 வரைக்கும் போகிறதுக்கு 0லேருந்து நான் டைரெக்டாக 1க்கு போயிட்டேன். எனக்கு வந்து இங்கே 0ல் 2 கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, 0லேருந்து என்னால் ஜம்ப் கெப்பாசிட்டி வந்து 2 அப்படின்னா என்னால் 2 வரைக்கும் போக முடியும். அப்போ நான் வந்து 0லேருந்து நான் 2 போகலாம், இல்லை 0லேருந்து 1 போய்க்கலாம். 0லேருந்து நான் 1 போனேன் அப்படின்னாலும் எனக்கு ஒரே ஒரு ஜம்ப் தான் ஆகும். ஸோ பட் ஆனால் அங்கே கெப்பாசிட்டி வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது 3 இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னால் இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும், ஜாஸ்தி ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து 0லேருந்து நான் 2க்கு போகாமல் 0லேருந்து 1க்கு போனேன்னா எனக்கு எப்படி வரும்? 0லேருந்து 1 போனால் 3 + 1 என்ன? 4. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் எங்கே போயிடலாம்? டேரெக்டாக 3 + 1 4. கரெக்டா? ஸோ 4 எங்கே ரீச் ஆகுது? இங்கே வரைக்கும் எனக்கு ரீச் ஆகுது. கரெக்டா? ஸோ டார்கெட் ரீச் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஜம்போட கவுண்ட் இங்கே எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜம்ப் கவுண்ட் 2 இருக்குது, ஜம்ப் கவுண்ட் 3 இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு எது மினிமமாக இருக்கோ அதுதான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ உன்னோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும்? நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 2ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜம்ப்ஸோட அதாவது எலிமெண்ட்ஸ் வந்து எது வரைக்கும் டிராவல்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இந்த இண்டெக்ஸ், அதாவது இப்போ எனக்கு 0, 2, 3 ஆயிருக்கு. இன்னொரு கேஸில் 0, 1 இருக்கு. எனக்கு அப்போ லூப் வந்து 0லேருந்து
நான் எனக்கு லாஸ்ட் இன்டிஜரை வந்து நான் லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பரை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அங்கே தான் ரீச் பண்ண போகிறோம். திரும்பி அங்கேருந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை தான் சொல்கிறதுக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ 0 1 2 3 வரைக்கும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நான் 0க்கு கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐ ஈக்குவல் டு 1க்கு கன்சிடர் பண்ணுவேன். ஐ ஈக்குவல் டு 2க்கு கன்சிடர் பண்ணுவேன். ஐ ஈக்குவல் டு 3க்கு கன்சிடர் பண்ணுவேன். 0 1 2 3க்கு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இனிஷியலாக வந்து ஜம்ப் கவுண்ட் ஈக்குவல் டு 0 இருக்கு. எவ்வளோ கவுண்ட்ஸ்னே தெரியாது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருந்து என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ஜம்ப் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு வந்து 2 இருக்குது. ஸோ 2லேருந்து என்னால் மேக்ஸிமம் வந்து இந்த 2 வரைக்கும் போக முடியும். ஸோ பட் ஆனால் இனிஷியலாக வந்து எனக்கு மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோன்னே தெரியாது. கரெக்டாக? பட் ஆனால் இங்கே 1 நம்ம இண்டெக்ஸ் எடுத்தோம்னா 3 + 1 4 வரைக்கும் போக முடியும். ஸோ அதுதான் வந்து மேக்ஸ் ஜம்ப். ஸோ அந்த வேரியபிள் எவ்வளோ ஃபர்தராக நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி போக முடியுங்கிறது தான் இந்த வேரியபிளில் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஜம்ப்பும் நான் இனிஷியலாக 0 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0வாக இருக்க போது நம்ம இதோட கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதாவது ஜம்பிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா ஜம்போட இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இந்த 2 எவ்வளோ என்னால் ஜம்ப் பண்ண முடியும் அந்த 2 ப்ளஸ் அதோட இண்டெக்ஸ் நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் லேண்ட் ஆக போகிற இண்டெக்ஸ் வந்து தெரிஞ்சிடும். இப்போ 0 + 2 என்ன வரும்? 0 + 2 which is equal to 2. ஓகேவா? ஸோ ஜம்போட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. இப்போ ஆல்ரெடி மேக்ஸ் ஜம்பில் எவ்வளோ இருக்குது? 0 இருக்குது. அப்போ எனக்கு 2 பெருசா 0 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ அதனால மேக்ஸிமம் ஜம்பில் இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிடணும். கரெக்டாக? இப்போ மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ ஆயிரும்? மேக்ஸ் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா என்னால் மேக்ஸிமம் வந்து 2 வரைக்கும் போக முடியும். ஸோ அதனால 2 நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, என்னால் இந்த 0th இண்டெக்ஸ்ல இருந்து 2க்கு போகலாம். 2க்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கும் போகலாம் இல்லையா? 1க்கும் போகலாம். ஏன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த எக்ஸாம்பிளில் நான் 2 கேஸ் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். ஸோ அதில் நான் 1க்கும் போக முடியும். ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால் 0லேருந்து 1 2 நான் இதுக்கு ஸோ 0லேருந்து 1க்கும் போகலாம் இல்லைன்னா 2க்கும் போகலாம். ஸோ 0லேருந்து என்னால் 3க்கு போக முடியுமா? முடியாது. ஸோ அப்போ 0லேருந்து என்னால் 1 2 மட்டும்தான் போக முடியுங்கிறனால இதோட எண்டு, அதாவது இதோட எண்டு வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 தான் வந்து இதோட எண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இதோட எண்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து இனிஷியலாக எனக்கு வந்து அதுவும் எனக்கு தெரியாது. அதனால end is equal to 0ன்னு வச்சுருக்கேன் இனிஷியலாக. இப்போ என்ன பண்ணுறோன்னா, end is equal to இந்த இடத்துல என்னன்னு சேஞ்ச் ஆகிடும்? 2ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? end equal to 2ன்னு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளே இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜம்ப் வந்து நம்ம பண்ணிடுவோம் இல்லையா? இப்போ அதாவது 2லேருந்து நான் ஐதர் வந்து நான் 1க்கு போயிடுவேன், 0th இண்டெக்ஸ்லேருந்து 1க்கு போயிடுவேன், இல்லைனா 2க்கு போயிடுவேன். ஸோ அப்போ எனக்கு ஜம்போட கவுண்ட் வந்து என்னவாயிரும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஜம்போட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈக்குவல் டு 1. கரெக்டாக? இனிஷியலாக எனக்கு என்ன இருந்துச்சு? ஈக்குவல் டு 1 இருந்துச்சு. இனிஷியலாக ஈக்குவல் டு 0 இருந்துச்சு. இப்போ ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஐட்ரேஷன், அதாவது எனக்கு வந்து இப்போ ஐ ஈக்குவல் டு 1 ஆகும்போது 1 கிட்ட வரும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, திரும்ப ஜம்ப் கண்டுபிடிப்போம். ஸோ ஜம்போட வேல்யூ பாருங்கள் இந்த இடத்துல 3 + 1. கரெக்டாக? ஸோ 3 + 1 வந்து இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ என்னால் இந்த தேர்ட், இப்போ சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும்னா 4 வரைக்கும் போக முடியும். கெப்பாசிட்டி வந்து எனக்கு 4th இண்டெக்ஸ் வரைக்கும் போகலாம். இப்போ ஆல்ரெடி எனக்கு மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ இருக்குது? 2 இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் ஜம்ப் 2 இருக்கிறனால நம்ம வந்து அது ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு 4 கிடைச்சிருக்கு. ஸோ 2 பெருசா 4 பெருசாகும் போது 4 தான் பெருசு. ஸோ மேக்ஸ் ஜம்ப் வந்து ஓவர் ரைட் ஆகிடும் 4ன்னு. 4 ஓவர் ரைட் ஆகும்போது எனக்கு என்ன தெரியும்னா, இப்போ எனக்கு வந்து 1லேருந்து என்னால் 4 வரைக்கும் போக முடியுன்றது தெரியும். பட் ஆனால் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த விண்டோவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? விண்டோங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம 0லேருந்து 2 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி மேக்ஸிமம் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எங்கே போக முடியுங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து மேக்ஸ் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 4 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து திரும்பவும் ஜம்ப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை எண்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணணுமானா பண்ண தேவையில்லை. ஏன் பண்ண வேண்டாம்னா, நம்ம ஆக்சுவலாக ஜம்ப் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து எண்டை வந்து மாடிஃபை பண்ணுவோம். எப்போ நம்மளுக்கு ஜம்ப் கவுண்ட், எப்போ வந்து ஆக்சுவல் ஜம்ப் வந்து எனக்கு தெரியும்? இந்த 0 1 2 3 0 1 2ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஜம்ப் வந்து எது மேக்ஸிமமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அதோட எண்ட் இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? இப்போ வந்து எனக்கு இங்கே 2லேருந்து என்னால் 2க்கு போக முடியும்னு தெரிஞ்சிருச்சு. 3லேருந்து என்னால்
4க்கு போக முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 3 + 1 4, 4க்கு போக முடியும்னு தெரிஞ்சிருச்சு. 1ல இருந்து எனக்கு 1 + 2 3க்கு போக முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 3 1 ஃபுல்லா முடிஞ்ச பின்னாடி தானே நான் இங்க 3க்கு செலக்ட் பண்ணுவேனா இல்ல 4க்கு செலக்ட் பண்ணுவேனாங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இந்த 2 3 1 ஃபர்ஸ்ட் இந்த விண்டோ அதை தான் வந்து நம்ம ஒரு விண்டோன்னு சொல்றோம். ஸோ அந்த விண்டோ வேல்யூஸ் ஃபுல்லா செக் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து ஜம்ப் பண்ணுவோம் ஃபர்தரா. ஸோ அப்போ அதனால இங்க மேக்ஸ் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு இங்க 4ன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன ஆகும், இங்க I = 2 வந்திருக்கு. ஸோ அப்போ ஜம்போட வேல்யூ என்ன இருக்கு, 2 + 1 3. அப்போ எனக்கு மேக்ஸ் ஜம்ப் ஓவர்ரைட் ஆகுமா, இந்த இடத்துல 3 இருக்கு இங்க 4 இருக்கு, அதனால மேக்ஸ் ஜம்ப் வந்து ஓவர்ரைட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விண்டோ இந்த சென்ஸ் 2 3 1ல இருந்து எனக்கு மேக்ஸிமம் எங்க போய் ரீச் ஆக முடியுங்கிறத நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுதான் மேக்ஸ் ஜம்ப் வந்து 4. ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த 3 இருக்கு இல்லையா, 0 1 2 3க்கு போகணும். ஸோ அப்போ இந்த 0 1 2ல இருந்து நான் 3க்கு ஜம்ப் பண்றதுக்கு நான் என்னோட எண்ட் இண்டெக்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த 0ல இருந்து 2 வரைக்கும்ங்கிறது தான் நம்மளோட எண்ட் இண்டெக்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ இந்த 0ல இருந்து 2க்குள்ள இருந்து நான் ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா அது திரும்பவும் நான் போய் ஜம்ப் பண்ணி பிளேஸ் ஆகுற வேல்யூ தான் எண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம வந்து எங்க போய் லேண்ட் ஆக போறோம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது 0 1 2 நான் ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு எலிமெண்ட் பிக் பண்ணிட்டு அடுத்து நான் எங்க போய் எந்த எலிமெண்ட்ல போய் லேண்ட் ஆக போறேன்னு பார்த்தோம்னா இந்த மேக்ஸ் ஜம்போட இண்டெக்ஸ்க்கு தான். கரெக்டா? ஏன்னா நமக்கு மேக்ஸிமமா இருக்கிற ஜம்ப் யூஸ் பண்ணோம்னா தான் நம்ம சீக்கிரமா வந்து நம்மளோட இண்டெக்ஸ்க்கு வந்து ரீச் ஆக முடியும், டார்கெட் இண்டெக்ஸ்ல ரீச் ஆக முடியும். அதனால நம்ம எண்ட் இஸ் ஈக்குவல் டு இப்போ மேக்ஸ் ஜம்ப் எடுக்கிறோம். ஓகேவா? மேக்ஸ் ஜம்ப் என்ன 4. கரெக்டா? ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஜம்பையும் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 0ல இருந்து 2க்குள்ள நம்ம வந்து ஒரு தடவை ஜம்ப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 0ல இருக்கும், 0ல இருந்து 2க்குள்ள நம்ம இங்க 2 இருக்கனால 0ல இருந்து 1 2க்கு போகலாம், இல்ல 0ல இருந்து 1க்கு போகலாம். ஸோ அப்போ ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ சப்போஸ் 1ல இருக்கேன் இல்லைன்னா 2ல இருக்கேன் அப்படின்னா திரும்ப 1 2ல இருந்து திரும்ப அந்த விண்டோவை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா இங்க இருந்து திரும்பி இங்க ஜம்ப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த எண்ட் விண்டோவோட எண்ட் விண்டோவுக்கு ரீச் ஆகும்போது நம்ம திரும்பவும் ஜம்ப் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்க ஜம்ப் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றேன், which is 2 ஆயிரும் இப்போ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து I = 3 இல்லையா. ஸோ I = 3 போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து end = 4 ஆக்கிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட விண்டோ எது மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 4. ஏன்னா 2 வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம், 3லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 3லேருந்து எது வரைக்கும் 4 வரைக்கும் நம்ம பண்ணணும். 3லேருந்து 4 வரைக்கும், ஏன்னா எண்ட் விண்டோ வந்து எனக்கு 4. கரெக்டாக? அதனால ஸோ அப்போ I = 3ங்கும் போது எனக்கு ஜம்ப் திரும்ப கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஜம்போட வேல்யூ என்ன, இங்கே என்ன வரும், 3 + 1 4. கரெக்டா? ஸோ 3 + 1 = 4. அப்போ இதோட எண்ட் இண்டெக்ஸ் என்னது, எண்ட் இண்டெக்ஸ் வந்து இங்கே கால்குலேட் பண்ணணுமா, கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த 3 4 விண்டோக்குள்ளே தான் இருக்குங்கிறனால நம்ம வந்து எண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டாம். எப்போ எண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், இந்த எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ்க்கு வரும்போது தான் நம்ம வந்து ஜம்ப் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம எண்ட் இண்டெக்ஸும் கால்குலேட் பண்ணுவோம். அதனால இந்த இடத்துல நமக்கு எண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ இருக்கு, இதில் வந்து எனக்கு 4 கால்குலேட் ஆச்சு. ஸ்டில் மேக்ஸ் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், I = 4 வரும். கரெக்டா? I = 4ங்கிறது தான் என்னது, என்னோட டார்கெட் பண்ண இண்டெக்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம வந்து ஜம்ப் பண்ணுவோம். ஏன்னா 4ல இருந்துட்டு 4K ஜம்ப் பண்ண முடியாது இல்லையா, அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் லூப்லேயே. அப்போ இந்த இடத்துல வந்து அதனால இங்கே வந்து லூப் வந்து எண்ட் ஆயிடும். ஸோ எனக்கு லாஸ்ட்டாக என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், ஜம்போட கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகும்னா 2ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற லாஜிக். ப்ரோக்ராம்லேயும் இதே தான் அப்படியே நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஒரு டெஸ்ட் கேஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் கேஸ்க்கு நம்ம அதே மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன பண்ணுவோம், மேக்ஸ் ஜம்ப்பு, அதுக்கப்புறம் எண்டு, அதுக்கப்புறம் கவுண்ட், ஜம்போட கவுண்ட் எல்லாமே வந்து இனிஷியலாக எனக்கு 0ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அது கொடுக்குறோம். இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம் ஜம்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு, இதில் வந்து 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 0 1 2 3 4 இருக்குது. ஸோ அதனால நான் இங்கே வந்து I = 0லேருந்து 3 வரைக்கும் பண்ணணும். ஏன்னா இங்கே 0 1 2 3 இருக்கு இல்லையா. ஏன்னா 3க்கு 4 வந்து நான் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அங்கே தான் ரீச் பண்ணோம் ஜம்ப் ஆகி. ஸோ அதனால அது 4 தேவையில்லை.
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு I ஈக்குவல் டு 0 ஆகும்போது அதோட மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோன்னு முதல்ல கேல்குலேட் பண்ணுங்க. அதோட ஜம்ப் கெப்பாசிட்டி எவ்வளோ? 0 + 2ங்கிறனால 0 + 2 which is equal to 2. அப்போ எனக்கு மேக்ஸ் ஜம்ப் என்னவாயிரும்? மேக்ஸ் ஜம்ப் ஆல்ரெடி 0ன்னு இருந்துச்சு, இப்போ 2ன்னு ஓவர்ரைட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு இதோட எண்டிங் விண்டோ எண்ட் பண்ணுறது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 2லேருந்து 2 வரைக்கும் போக முடியும். அதனால 0 1 2 எனக்கு இங்கேயும் வந்து எண்ட் இண்டெக்ஸ் வந்து 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இந்த 0 1 2க்குள்ள இருந்து தான் நான் ஒரு ஜம்ப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் இந்த விண்டோ விட்டு வெளியில போகணும்னா நம்ம ஜம்ப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல என்ன ஆயிரும்? கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜம்ப் கவுண்ட் வந்து ஆல்ரெடி 0 இருக்கு, இப்போ வந்து ஜம்ப் கவுண்ட் வந்து 1 ஆயிடும். ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது எனக்கு 0லேருந்து எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியும், 1லேருந்து எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியும், 2லேருந்து எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியும் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் வந்து நான் அதோட விண்டோக்கு வந்து எண்ட் இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 0 1க்கு அப்புறம் 1க்கு ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இப்போ I ஈக்குவல் டு 1 ஆகும்போது என்ன பண்ணுறோம்? ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 1 + 3 இல்லையா? இண்டெக்ஸ் வந்து எனக்கு 1 இருக்கு, அதோட கெப்பாசிட்டி வந்து 3 இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? மேக்ஸ் ஜம்ப் என்ன ஆகும்? ஈக்குவல் டு 4ன்னு ஆயிடும். கரெக்டா? 1 + 3ங்கும்போது எனக்கு 3 + 1 4. ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு மேக்ஸ் ஜம்ப் வந்து ஆல்ரெடி 2 இருந்துச்சு, இப்போ எனக்கு வந்து ஓவர்ரைட் ஆகும்போது மேக்ஸ் ஜம்ப் வந்து எனக்கு 4ன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்ப எண்ட் இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணணுமானா பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு இன்னொரு எலிமெண்ட் இருக்கு. அதாவது எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு. அது சப்போஸ் இந்த மேக்ஸ் ஜம்பை விட ரொம்ப பெரிய மேக்ஸ் ஜம்ப் கொடுத்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு எண்ட் இண்டெக்ஸ். ஸோ அதனால நம்ம அதையும் டிராவல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து எண்ட் இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல எதுவும் நம்ம எண்ட் இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து I = 2. அப்போ இப்போ எனக்கு ஜம்ப் எவ்வளோ இருக்கு? 2ல 0 + 2 2 வருது, அதே 2 தான் வரும். அப்போ இங்கே வந்து எனக்கு மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ இருக்கு? அதே 2 வரனால எனக்கு மேக்ஸ் ஜம்ப் வந்து எனக்கு ஓவர்ரைட் ஆகாது. மேக்ஸ் ஜம்ப் வந்து ஸ்டில் 4னே தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் ஃபர்ஸ்ட் விண்டோவோட எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ எண்டுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணணும்? திரும்பி எனக்கு இங்கிருந்து நான் ஒரு எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு எண்டு என்னவா மாறிடும்? எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 2 இருந்துச்சு, ஸோ இப்போ எண்ட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு மாறிடும். கரெக்டா? ஓகே, எண்ட் ஈக்குவல் டு 4ன்னு மாறிடுச்சு. அப்போ நான் அடுத்து 3க்கு வரணும். எண்ட் ஈக்குவல் டு 4 மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா நான் எண்ட் ஆக போகிறது வந்து இந்த விண்டோவில் இருந்து அடுத்து நெக்ஸ்ட் ஜம்ப் ஆகி போய் ரீச் ஆக போகிற விண்டோவோட எண்ட் இண்டெக்ஸ் வந்து 4ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? ஜம்ப் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஏன்னா ஓல்டு விண்டோவிலேருந்து எனக்கு இப்போது நியூவாக கிடைச்சிருக்க விண்டோவுக்கு வந்து நம்ம போகிறோம் இல்லையா? அதனால் இப்போ இதோட விண்டோவோட இண்டெக்ஸஸ் என்னென்ன இருக்கும்னா 3லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். ஆல்ரெடி இருந்த ஓல்டு விண்டோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்? 0 1 2. கரெக்டா? ஓகே, 0 1 2ன்னு இருக்கு. இப்போ ஜம்ப் கவுண்ட்டும் நம்ம வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் 2ன்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? I = 3க்கு போகிறோம். I = 3. I = 3 பண்ண என்ன ஆகும்? இங்கே 3 + 1 4. ஏன்னா இங்கே பாருங்க, இது ஐயோட வேல்யூ 3 இருக்கு, வேல்யூ வந்து 1. ஸோ அதனால 3 + 1 4. என்னால் மேக்ஸிமம் 4 வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியும். மேக்ஸ் ஜம்ப் ஆல்ரெடி 4 தான் இருக்குது, ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா? கிடையாது, ஏன்னா எனக்கு இன்னொரு எலிமெண்ட் இருக்குது விண்டோவில். ஸோ அதுலேருந்தும் நம்ம செக் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம எண்ட் இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது கொடுத்துருக்க அந்த லாஜிக் படி. அப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா I = 4. I = 4 வரும்போது என்ன ஆகுனா நம்ம லூப்பே வந்து 2 3 0 1 வரைக்கும் தான் போகிறோம். ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் தானே ஜம்ப் பண்ணுறது கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே வந்து 4th வந்து லேண்ட் ஆகுறதுன்றது தான் மீனிங். இங்கே ரீச் ஆகுறதுனா அங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ண மாட்டோம். அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்லேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி அங்கே ஜம்ப் நடக்குதா இல்லையான்றது கண்டுபிடிக்கணும். ஜம்ப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ரீச் ஆகுறதுனால ஜம்ப் வந்து நம்ம இங்கே பண்ண மாட்டோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல லூப் வந்து கம்ஸ் அவுட். ஓகே, அதனால் இப்போ வந்து எனக்கு லாஸ்ட்டாக ஜம்போட கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ அது ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த கேஸோட அவுட்புட். இங்கே பாருங்கள், அதே மாதிரி
I equal to 0ல இருந்து இது கொஞ்சம் பெரிய கேஸ் தான் 0 1 2 3 4 5 6 அப்ப நான் இங்க எங்க இருந்து I equal to 0 1 I equal to 2 I equal to 3 I equal to 4 I equal to 5 ஓகேவா ஸோ இதுதான் கன்சிடர் பண்ண போறோம் ஓகே ஸோ I equal to ஏன் 5 வரைக்கும் பண்றோம்னா 5 தான் என்னால மேக்ஸிமம் 0ல இருந்து 5 குள்ள இருந்தா ஜம்ப் பண்ணி நம்ம வந்து இந்த 6ல வந்து ரீச் ஆகும் அதனால நம்ம 6 கன்சிடர் பண்ண தேவையில்லை இப்போ I equal to 0 இருக்கும்போது நான் ஜம்ப் கால்குலேட் பண்றேன் ஸோ 0ல இருந்து நான் எங்க வரைக்கும் போகலாம் 0 plus 3 கரெக்டா ஸோ 0 plus 3 னா 3 இருக்கு சரியா மேக்ஸ் ஜம்ப் இப்போ என்னவாயிடும் மேக்ஸ் ஜம்ப் வந்து 3 இருக்கும் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 0 தான் இனிஷியலா வச்சிருப்பேன் 0வா 3 ஆனும்போது எனக்கு 3 வந்து மேக்ஸ் ஜம்ப்ல வந்துடும் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ஜம்ப் தெரிஞ்சிருச்சு மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோன்றது தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்போ இந்த 0ல இருந்து நான் எனக்கு எந்த விண்டோவை கன்சிடர் பண்றோம் 0ல இருந்து எனக்கு 3 வரைக்கும் ஸோ அப்போ இந்த ஜம்பிங் விண்டோவோட ஃபர்ஸ்ட் ஜம்பிங் விண்டோவோட எண்ட் இண்டெக்ஸ் என்னங்கிறது நம்ம எண்டில் அப்டேட் பண்றோம் ஓகே ஸோ எண்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 இருக்கும் ஓகேவா அப்புறம் ஜம்ப் கவுண்ட் வந்து இனிஷியலாக எனக்கு 0 இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஜம்ப் கவுண்ட் வந்து 1 ஆயிடும் ஏன்னா நான் 0ல இருந்து ஜம்ப் பண்ணிடுவேன் 0ல இருந்து 3க்குள்ள இருந்து நம்ம ஜம்ப் பண்ண போறோங்கிறது தான் வந்து 0th இண்டெக்ஸ்ல நம்ம பண்றோம் பட் ஆனால் எனக்கு ஜம்ப் பண்ணி எங்க லேண்ட் ஆக போறோங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அப்போ நான் இந்த 0 1 2 3 இந்த 4 எலிமெண்ட்டையும் நான் ஐட்ரேட் பண்ணாதான் எனக்கு மேக்ஸ் ஜம்ப் என்னங்கிறது தெரியும் மேக்ஸ் ஜம்பை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நான் எண்ட் இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணி நான் அந்த இடத்துல போய் லேண்ட் ஆவாங்கிறதும் தெரியும் அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஜம்ப் கவுண்ட் வந்து 1 பண்ணிடுறோம் செகண்ட் வந்து இப்போ I equal to 1 ஆகும்போது எனக்கு ஜம்ப் எவ்வளோ இருக்கும் 1 plus 4 5 கரெக்டா ஸோ 5 இருக்கு மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ மேக்ஸ் ஜம்ப் வந்து ஆல்ரெடி 3 இருந்துச்சு இப்போ 5ன்னு ஓவர் ரைட் ஆயிரும் கரெக்டா இப்போ எண்ட் இண்டெக்ஸ் வந்து எனக்கு மாறணுமானா மாற தேவையில்லை ஏன்னா எனக்கு இன்னும் வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கு எண்ட் இண்டெக்ஸ் எங்க இருக்கு 3 இருக்கு ஸோ 3 வர்ற வரைக்கும் எனக்கு எங்க போய் நம்ம நெக்ஸ்ட் லேண்ட் ஆக போறோங்கிறது தெரியாது ஸோ அதனால எண்ட் இண்டெக்ஸ் வந்து மாற்ற முடியாது ஜம்ப் நெக்ஸ்ட் 2க்கு பாருங்க 2க்கு வந்து என்ன ஆகும் 2 plus 1 3 இருக்கு மேக்ஸ் ஜம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் ரைட் ஆகுமானா ஆகாது ஏன்னா மேக்ஸ் ஜம்ப் ஆல்ரெடி 5 இருக்கு ஸோ அதனால விட்டாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஜம்பிங் விண்டோட எண்டை ரீச் பண்ணிட்டோம்னா பண்ணலாம் ஏன்னா எண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 அதனால எண்ட் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண வேணாம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க I equal to 3 அப்போ ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 3 plus 1 இங்கேயும் வந்து 4 வரும் கரெக்டா ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 4 ஆகும் மேக்ஸ் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கு ஸோ அது அப்படியே தான் இருக்கும் ஓவர் ரைட் ஆகாது மேக்ஸ் ஜம்ப் வந்து 5ன்னு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம் எண்ட் இண்டெக்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணோம் ஏன்னா எனக்கு 0ல இருந்து 1 2 3 ரீச் பண்ணிட்டோம் ஸோ ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த 0 1 2 3ல இருந்து எனக்கு எது மேக்ஸிமமா இருக்கோ மேக்ஸ் ஜம்ப்ல எங்க மேக்ஸிமமா கிடைச்சதோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் லேண்ட் ஆகிற நெக்ஸ்ட் விண்டோக்கு கன்சிடர் பண்ற எண்ட் இண்டெக்ஸா இருக்கணும் ஸோ அப்போ அதனால இந்த இடத்துல எண்ட் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அப்போ இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஜம்போட கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் விண்டோல இருந்து ஜம்ப் பண்ண போறோங்கிறது மீனிங் இப்போ ஜம்ப் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 இப்போ இந்த இடத்துல ஜம்ப் கவுண்ட் 1 ஈக்குவல் டு 1ங்கும் போது எனக்கு விண்டோஸோட இண்டெக்ஸ்ல என்ன இருந்ததுன்னா 0 1 2 அதுக்கப்புறம் 3 இருந்துச்சு 0ல இருந்து எனக்கு 3 வரைக்கும் கரெக்டா இப்போ இங்கே வந்து பாருங்க ஜம்ப் கவுண்ட் ஈக்குவல் டு 2 மாறுற இடத்துல எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னா 5 வரைக்கும் இருக்கு அதனால 4, 5 அப்போ எனக்கு இந்த 0 1 2 3ங்கிறது ஃபர்ஸ்ட் ஜம்பிங் விண்டோ செகண்ட் ஜம்பிங் விண்டோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 5 அப்போ இங்கேருந்து நான் திரும்பவும் வந்து ஜம்ப் பண்ண போறேன்றது தெரிஞ்சிடும் 4 5 இருந்து நம்ம ஜம்ப் பண்ண போறோம் இப்போ 4ல இருந்து நம்ம ஜம்ப் பண்றோம் அப்படின்னா ஜம்போட வேல்யூ என்ன வரும் 4ல பார்த்தீங்கன்னா 4 plus 1 5 தான் இருக்கு ஓகேவா மேக்ஸ் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கு ஸோ அதனால ஓவர் ரைட் ஆகாது இந்த இடத்துல எண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம மாற்றணுமா அப்படின்னா மாற்ற தேவையில்லை ஏன்னா எனக்கு இன்னொரு எலிமெண்ட் இருக்கு டிராவல்ஸ் அது செக் பண்றதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியும்ன்றது கண்டுபிடிக்க ஸோ அதனால இந்த இடத்துல எண்ட் இண்டெக்ஸும் மாறாது ஜம்பும் மாறாது அப்போ இங்கே பாருங்க ஈக்குவல் டு 5 வரும்போது ஜம்போட வேல்யூ என்ன ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 7 ஆயிடும் மேக்ஸ் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 7 ஆயிடும் ஏன்னா எனக்கு 7 இங்கே 5 இருக்கு அதனால 7 ஆயிடும் இப்போ இங்கே I equal to 5 வந்திருக்கு இல்லையா 5 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் இந்த ஜம்பிங் விண்டோட எண்ட் இண்டெக்ஸ்க்கு நம்ம ரீச் ஆயிட்டோம்னு அர்த்தம் ஸோ இங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி எண்ட் இண்டெக்ஸ் என்னன்னு மாற்றணும் ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிருக்க மேக்ஸ் ஜம்பை தான் நம்ம வேல்யூ வைப்போம் இப்போ இங்கே எண்ட் ஈக்குவல் டு என்ன 7 வச்சிருவோம் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு 7 இல்லை பட் ஆனால் இங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணோம்னா 7ங்கிறது அந்த லாஜிக் படி நம்மளுக்கு கால்குலேட் ஆகும் எண்ட் ஈக்குவல் டு 7ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜம்ப் கவுண்ட் என்ன ஆகும் இன்க்ரிமெண்ட் ஆகும் கரெக்டா ஏன்னா எனக்கு இந்த 4 5ங்கிற விண்டோல இருந்து திரும்பி நம்ம நெக்ஸ்ட் விண்டோக்கு ஜம்ப் பண்ண போறோம்னு அர்த்தம் அப்போ இங்கே என்ன வரும்
6, 7 வரும். ஆக்சுவலாக 7 வந்து எனக்கு அவுட் ஆஃப் பவுண்டு தான். பட் ஆனால் இங்கே எண்டு வந்து 7 இருக்கனால நான் உங்களுக்கு அப்போ ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு என்ன ஆயிரும், I ஈக்குவல் டு 6 வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், லூப் வந்து பிரேக் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு என்ன இண்டெக்ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தானே ஜம்ப் பண்ணுறது கவுண்ட் தானே நம்மளுக்கு வேணும். அதனால் அப்போது இங்கே எனக்கு லூப் வந்து எண்ட் ஆயிரும். நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், ஜம்ப் கவுண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். சோஃபார் நம்மளுக்கு வந்து ஜம்ப் கவுண்ட் வந்து லாஸ்ட்டாக 3 இருந்துச்சு, அது ரிட்டர்ன் ஆகும் லூப் எண்ட் ஆகும்போது. ஸோ ஜம்ப் கவுண்ட் வந்து 3 ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இதோட கோட் லாஜிக் பார்க்கலாம். ஸோ இதோட கோட் லாஜிக் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என் கண்டுபிடிக்கிறோம், நம்ஸ் டாட் லென்த் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும். இனிஷியலாக எனக்கு டோட்டல் ஜம்ப்ஸ் எவ்வளோன்றது தெரியாது. ஜம்ப்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா அதை. ஸோ அதனால் நான் வந்து இதை ஜம்ப் கவுண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இங்கேயும் ஜம்ப் கவுண்ட். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் எண்டு வந்து எனக்கு தெரியாது இல்லையா, எண்ட் ஈக்குவல் டு 0 பண்ணியிருந்தோம் இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு எண்டு 0, மேக்ஸ் ஜம்ப் 0 எல்லாமே 0 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் எதுலேருந்து எது வரைக்கும் ரன் பண்ணுறேன் ஃபார் லூப்பை, I ஈக்குவல் டு 0லேருந்து n-1 வரைக்கும். ஏன் வந்து லெஸ் தென் n இல்லாமல் லெஸ் தென் n-1 பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இங்கே n-க்கு லெஸ் தென் n வரைக்கும் பண்ணோன்னா, லெஸ் தென் n வரைக்கும் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டும் கன்சிடர் ஆகும். பட் ஆனால் எனக்கு ஜம்ப் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு வந்து ஜம்ப் பண்ணோன்னா அங்கே வந்து லேண்ட் ஆகணுங்கிறது, அதாவது ரீச் ஆகணும், அங்கே வந்து ரீச் ஆகணுங்கிறது தான் வந்து எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து நம்ம திரும்ப ஜம்ப் பண்ண தேவையில்லை. அங்கே ரீச் ஆகிட்டோன்னா அங்கேருந்து திரும்ப நம்ம ஜம்ப் பண்ண தேவையில்லாதனால அந்த இடத்துல ஜம்ப் கவுண்ட் இருக்கா இல்லையாங்கிறத கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து n-1 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அதனால தான் இங்கே லூப் வந்து I less than n-1 வரைக்கும் ரன் ஆகுது. I ++ பண்ணியிருக்கோம். இங்கே லாஜிக் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம ஒவ்வொரு இதுலையும் என்ன கண்டுபிடிக்கிறோம், இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் I ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் ஜம்ப் கண்டுபிடிக்கிறேன், கரெக்டா. ஸோ அப்போ அதனால நான் இங்கே வந்து இன்ட் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு, ஜம்ப்புங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருந்து நான் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டி. ஸோ இன்ட் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு, நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அது அந்த நம்ஸ் அரேல இருக்க நம்ஸ் ஆஃப் I ப்ளஸ் அந்த I. ஸோ அதானே பண்ணுறோம் இங்கே. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அதான் பண்ணியிருப்போம். நம்ஸ் ஆஃப் ஐயும் 0 ப்ளஸ் 3. 0ங்கிறது இண்டெக்ஸ், 3ங்கிறது நம்ஸ் ஆஃப் ஐல இருக்குது. அதுதான் எனக்கு வேல்யூ கிடைக்கிது ஜம்ப். ஸோ ஜம்ப் கிடைச்சதும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேக்ஸ் ஜம்பையும் நம்ம கம்பேர் பண்ணி எது வந்து எனக்கு மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம். அப்போ இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸ் ஜம்ப்புன்னு எனக்கு ஆல்ரெடி 0 இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன், மேக்ஸ் ஜம்பை ஓவர் ரைட் பண்ணுறேன். மேக்ஸ் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு math.maxன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிக்கலாம். எது ரெண்டு கண்டுபிடிக்கணும், ஜம்ப்புக்கும் அதுக்கப்புறம் மேக்ஸ் ஜம்ப்புக்கும். ஸோ இது ரெண்டில் எது மேக்ஸிமம் வேல்யூ அது வந்து எனக்கு மேக்ஸ் ஜம்பில் வந்துடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மேக்ஸ் ஜம்பில் வச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம், கரெக்டாக. பட் ஆனால் எண்ட் இண்டெக்ஸ் பாருங்கள், எந்தெந்த பொசிஷனில் மட்டும் நம்ம எண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். I ஈக்குவல் டு 0, I ஈக்குவல் டு 3, அதுக்கப்புறம் I ஈக்குவல் டு 5. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் நம்ம வந்து எண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ I ஈக்குவல் டு 0னா இனிஷியலாக எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் வந்து 0ல் தானே இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இனிஷியலாக எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் 0ல் இருக்குது. அப்போது ரெண்டாவது தடவை I ஈக்குவல் டு 1 அப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோமா, கண்டுபிடிக்கல. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு விண்டோ ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எண்ட் இண்டெக்ஸ் ரீச் ஆனதும் நம்ம அடுத்து ஜம்ப் எங்கே பண்ண போகிறோங்கிறது நம்ம கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு விண்டோ ரன் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஜம்ப் எவ்வளோ தூரம் கிடைக்குங்கிறது கண்டுபிடிப்போம். அதனால் 0, 1, 2, 3 ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு தான் நம்ம திரும்பியும் எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் நம்ம இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்குறோம், இஃப் I ஈக்குவல் டு எண்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து எண்ட் இண்டெக்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து I ஈக்குவல் டு எண்டு, இங்கே 0ல் வந்து எனக்கு எண்டு 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் திரும்ப எண்டும் I ஈக்குவல் டு 3யும் I ஈக்குவல் டு 3 வரும்போது எண்டோட வேல்யூ அது ஈக்குவலாக இருந்ததுன்னா மட்டும் நம்ம திரும்ப எண்டை வந்து அப்டேட் பண்ணுறோம். எண்டை என்ன வச்சு அப்டேட் பண்ணுறோம், மேக்ஸ் ஜம்ப்லோட வேல்யூ என்னவோ அதை வச்சு அப்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த கோடு தான் இங்கே எழுத போகிறோம். இஃப் I ஈக்குவல் டு எண்டுனா நான் என்ன பண்ணுறேன், எண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஜம்ப், எண்ட் ஈக்குவல் டு மேக்ஸ் ஜம்ப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ளஸ் ப்ளஸ் ஜம்ப் கவுண்ட் பண்ணுறோம். எங்கெல்லாம் நம்ம எண்டு வந்து நம்ம வந்து அப்டேட் ஆகி மாறி இருக்கோம் அங்கெல்லாம் ஜம்ப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் ப்ளஸ் ப்ளஸ் ஜம்ப் கவுண்ட். ஸோ அவ்வளோதான் இதோட லாஜிக். நம்ம அந்த மெத்தட் ரிட்டர்ன் ஜம்ப் கவுண்ட் கொடுக்கறனால ஜம்ப் கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம்.
இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே கோடு தான் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சப்மிட் பண்ணலாம். ஓகே, எல்லாமே அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒன்ஸ் தான் வந்து நம்ம அந்த அரே ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறதுனால இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.